வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஒரு பஜ்ஜி பண்ண போறோங்க. அதுக்கு நான் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் நார்மலாக கத்திரிக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாம் போடுவோம் இல்லைங்களா? நான் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி போடுறேங்க. பாருங்க, லெமன் இருக்குல்ல, அதை கத்திரிக்காயில் புழிஞ்சி விட்டுறேன். ஒரு மூடி லெமனு, அப்புறம் கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகாத்தூள், இது மூணும் போட்டு வச்சிடுறேங்க. ஏன்னா நம்ம பஜ்ஜி மாவுல உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஆனா உள்ள காய் ரொம்ப கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்காக இது மாதிரி நம்ம புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் ரொம்ப லைட்டா போட்டு பண்ணிட்டோம்னா அது உள்ள நல்ல புளிப்பு, உப்பு, காரம் ஊறி சூப்பரா இருக்குங்க. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் நிறைய பேர் பாக்குறீங்க, எனக்கு தெரியுது. எல்லாமே பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றவங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாருங்க, பூண்டுல கூட அதே மாதிரி பஜ்ஜி மாவுல முக்கி போடலாங்க. பஜ்ஜில கடலை மாவு இருக்கு இல்லைங்களா? அது பெரியவங்களுக்கு லைட்டா வாய்வு வந்துடும், வாயுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஒரு 4 பூண்டையும் அந்த மாவுல முக்கி போட்டு பஜ்ஜியா பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வாயுவும் ஓடி போயிருங்க. அது பூண்டும் அதே மாதிரி லைட்டா லெமனு, லைட்டா மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு இது மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். நம்ம பஜ்ஜி பண்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே போட்டு வச்சிடலாங்க. பாருங்க, குடமிளகாவும் நான் அது மாதிரி லெமன், அப்புறம் எல்லாம் புழிஞ்சி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் புழிஞ்சி வச்சிருக்கேங்க. குடமிளகாயில பஜ்ஜி போட்டாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு சண்டேனால ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனியன் ரவுண்டா தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். இது மாதிரி கப் மாதிரி பண்ணி இதை போட்டு முக்கி எடுத்தோம்னா இதே மாதிரி கப் ஷேப்புக்கு வருங்க. இதையும் அதே மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு சொல்றேங்க. இப்போ 1 டம்ளர் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம இன்ஸ்டண்டா பஜ்ஜி மாவுன்னு கடையில கிடைக்கும், அதுவும் பண்ணலாம். இல்லாட்டினா நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. அது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. அரிசி மாவு 1 டம்ளர்னா கடலை மாவு 1 டம்ளர் போட்டுடலாங்க. போட்டுட்டு இதுல ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேங்க. இது போட்டீங்கன்னா பஜ்ஜி சாஃப்டா நல்ல புசு புசுன்னு வரும். நம்ம வீட்டுல தோசை மாவு இருக்கும் இல்லைங்களா? அது ஒரே 1 ஸ்பூன், பாருங்க, குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போடுறேன், அவ்வளவுதாங்க. இத போட்டுக்கலாம். நம்ம இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். இப்ப இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுடலாங்க. நம்ம வீட்டுல மிளகாத்தூள் கொஞ்சம் காரமா இருக்கு, அதனால நான் கம்மியா போட்டிருக்கேன். அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுடலாம். இப்ப இதுல கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கலந்துடலாங்க. பாருங்க, உப்பு போட்டிருக்கேன். இப்ப தண்ணி ஊத்தி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பஜ்ஜி மாவுல பாருங்க, நல்லா இப்படி இப்ப இந்த கத்திரிக்காயை இப்படி டிப் பண்ணி இதுல இப்படி போடுறோங்க. பாருங்க, இப்படி நல்லா டிப் பண்ணி 2 பக்கமும் நல்லா கோட்டடா இருக்கான்னு பார்த்து போடணும். அதே மாதிரி குடமிளகாயும் நல்லா டிப் பண்றோம், டிப் பண்ணி போடுறோங்க. பூண்டு பாத்தீங்களா, குட்டி குட்டியா உரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பூண்டையும் இது மாதிரி போட்டு உள்ள போட்டுடலாங்க. பாருங்க, குட்டி குட்டியா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இது மாதிரி போட்டுடலாங்க. அதே மாதிரி இந்த ஆனியன் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இப்படி டிப் பண்ணி போட்டுடலாங்க. பாருங்க, எல்லாமே நல்லா சூப்பரா வந்துருச்சுப்பா, பாயில் ஆகி வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்ப ஃபில்டர்ல வச்சிடலாங்க. ஃபில்டர்ல வச்சு 1 minute கழிச்சு நம்ம இதை பரிமாறுறதுக்கு எடுத்துட்டு போலாங்க. ஃபில்டர்ல போட்டு 1 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நான் ஃபுட் கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்றது இல்ல, அதனால உங்களுக்கு கலர் ரொம்ப பேலா இருக்கு. பஜ்ஜி கடையில வாங்குற பஜ்ஜி ஆட்டம் இருக்காது. உங்களுக்கு கலர் அப்படி தேவைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாங்க.
பவுடர் இல்லாம நம்ம வந்து சூப்பரா வந்து இப்ப வந்து குடமிளகா பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, ஆனியன் பாருங்க வித்தியாசமா டிஃபரெண்டா கப்பு மாதிரி இருக்கு. இது மாதிரி ஆனியன் பஜ்ஜி அண்டு பூண்டு, இது வந்து ஃபார் ஹெல்த்துக்காக எல்லாமே பூண்டு பஜ்ஜி எல்லாம் போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த மாவு கொஞ்சம் மீந்து போச்சுன்னா பொட்டிய ஆனியன்ஸை கட் பண்ணி இது மாதிரி தூள் பஜ்ஜி ஆட்டம் போட்டு இன்னும் ஒரு சாதம் அது மாதிரி மத்தியானம் ரைஸுக்கு கூட நம்ம சாப்பிட்றலாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்ற ஐட்டங்கள் வந்து அதுல ஞாபகம் வச்சு சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. அப்ப அந்த சமயம் மாத்திரம் டிவியோ நம்ம கேஜெட்ஸையோ அவாய்ட் பண்ணிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன்.